வணக்கம். பொறியியல் படிப்பு கலந்தாய்வுக்கான தரவரிசை பட்டியலை உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அவர்கள் தற்பொழுது வெளியிட்டிருக்கிறார். சென்னை கிண்டி தொழில்நுட்ப கல்வி இயக்கத்தில் அமைச்சர் கோவி செழியன் தரவரிசை பட்டியலை வெளியிட்டார். பொறியியல் தரவரிசையில் சகஸ்ரா காஞ்சிபுரத்தை சேர்ந்த மாணவி முதலிடம் பிடித்திருக்கிறார். கார்த்திகா இரண்டாம் இடம் பிடித்திருக்கிறார். நாமக்கல் மாணவி. சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு ஜூலை 7 முதல் நடைபெறும் என அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு ஜூலை 14 முதல் நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 145 பேர் 200க்கு 200 கட் ஆஃப் மதிப்பெண் பெற்றுள்ளதாக தெரிய வந்திருக்கிறது. 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் 47,000 பேருக்கு தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டது. பொறியியல் கலந்தாய்வுக்கு இந்த ஆண்டு 3,20,000 பேர் விண்ணப்பித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 40,645 மாணவர்கள் கடந்த ஆண்டை விட அதிகமாக விண்ணப்பித்துள்ளனர். முதலிடம் பிடித்த 10 மாணவிகளில் 7 பேர் பார்த்தோமேனால் மாணவிகள், 3 பேர் மட்டுமே மாணவர்கள். மாணவிகள் அதிக அளவில் தரவரிசை பட்டியலில் முதலிடம் பிடித்து அசத்திருக்கின்றனர். தேர்ச்சி சதவிகிதத்தை போலவே தரவரிசை பட்டியலிலும் மாணவிகளே அசத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக முதலிடத்தை காஞ்சிபுரம் மாணவி பிடித்திருக்கிறார். அதே போன்று கார்த்திகா 2ஆம் இடம் பிடித்திருக்கிறார். 7.5% இடஒதுக்கீட்டில் கடலூர் மாணவி முதலிடம் பிடித்திருக்கிறார். அதாவது அரசு பள்ளியில் படித்த மாணவிகள் 7.5% இடஒதுக்கீட்டில் வருவார்கள். அவர்களுக்கான அந்த கலந்தாய்வில் அதிலுமே கூட மாணவிகளே அதிக அளவில் இடம் பிடித்திருப்பதாக தற்பொழுது அமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். கடந்த 10ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரை ஆன்லைன் மூலம் சான்றிதழ் சரிபார்ப்பு பணி நடைபெற்ற நிலையில் தற்பொழுது கலந்தாய்வு நடைபெறக்கூடிய அந்த தேதியும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முதலில் பார்த்தோமேனால் விளையாட்டு பிரிவு மாணவர்கள், அதே போன்று முன்னாள் இராணுவத்தினர் உள்ளிட்ட பிரிவினருக்கு நடக்கும் பொது பிரிவினருக்கான அந்த கலந்தாய்வு நடைபெறக்கூடிய தேதிகளையும் தற்பொழுது அமைச்சர் அவர்கள் அறிவித்து அந்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். ஜூலை 7ஆம் தேதி முதல் இந்த கலந்தாய்வானது துவங்குகிறது.